ஈழத்தமிழ் ஏதிலிகள் தொடர்பான நிலைப்பாடுகளிலே தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய முதல்வருடைய அந்த செயற்பாடுகளை எவ்வாறாக இருக்கும் எதிர்காலத்திலே ஈழத்தமிழர்களை உண்மையிலேயே ஒரு இன உணர்வோடு அவர்களை பார்த்தார்களா என்றால் இல்லை. நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், தமிழக அரசு நினைத்தால் தங்களுடைய உறவினர்களோடு வாழுவதற்கு அனுமதிக்கலாம், அதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறது. என்னென்னால் இன்றைக்கு ஆட்சி மாறி இருக்கிறது. இதுதான் ஒரு பெண்மணி மருத்துவ சிகிச்சைக்காக 2013 வந்துடுறாரு. காவல் நிலையத்துல பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ராமேஸ்வரத்துல போய் கடலை நோக்கி பார்த்தாரு. அப்ப கடல் வழியா தப்பிச்சு போக முயற்சி பண்ணார். கடலை நோக்கி பாக்குறது ஒரு குற்றமா? அப்படித்தான் எஃப்ஐஆர்ல இருக்கு. நான் எஃப்ஐஆர் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். நாளைக்கு நாங்களும் அவ்வாறு ஒரு சந்தர்ப்பத்தில் வருகிற போது ஒரு சுற்றுலா நோக்கத்தோடு கடலை பார்க்கிற போது கைது செய்யப்பட்டால் வாழ்க்கை அழிந்துவிடும் என்கிற ஒரு நிலைமைக்குத்தான் வெளிநாட்டை சேர்ந்த பல பேர் இந்தியாவிற்குள் கள்ள நோட்டு வியாபாரம் செய்கிறார்கள், போதைப் பொருள் வியாபாரம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களே இந்த சிறப்பு முகாமில் அடைக்கவில்லை. இந்த உண்ணாவிரதத்துல கிட்டத்தட்ட 7 நாள் உண்ணாவிரதம் இருக்காங்க. அரசு அதிகாரிகளோ சரி, இல்ல அமைச்சர்களோ சரி, முதலமைச்சரோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இதுவரை. தொப்புள் கொடி உறவுன்னு சொல்ற இந்த திராவிட கட்சிகள், திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், எப்படி நடத்தி இருக்குன்னா இந்த போராட்டம் எத்தகைய விளைவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்தும்? அவர்களுடைய விடுதலை தொடர்பான சாதகமான சில ஏதுநிலைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இப்ப இந்த உண்ணாவிரதத்தில் இருக்கக்கூடிய 3 பெண்களிலே சுகந்தினி அம்மா தன்னுடைய 2 மகன்களோடு வணக்கம் உறவுகளே மற்றும் ராகலங்கம் சிறப்பு நிகழ்ச்சி வழியாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. தமிழகத்திலே திருச்சி சிறப்பு முகாமிலே 5 ஈழத்தமிழர்கள் இன்றைக்கு 7வது நாளாக தொடர்ச்சியான உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களிலே சில பெண்களுடைய நிலைமைகள் கவலைக்கிடமாக இருப்பதான செய்திகளையும் அறிய முடிகிறது. இந்த பின்னணியிலே தமிழகத்தினுடைய சிறப்பு முகாம் வளாகத்திலே இருந்து அங்கே மக்களை சந்திப்பதற்காக சென்றிருந்த வழக்கறிஞர் புகழேந்தி அவர்களை இன்றைக்கு நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். ஈழத்தமிழர்கள் பாதுகாப்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அவரை இடைவெளியின் மூலமாக இணைப்பதன் வழியாக இன்றைக்கு அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பிலே உரையாடுவது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வரவேற்கலாம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்று கொண்டு ஈழத்தமிழர்கள் இந்த சிறப்பு முகாம்களிலே போராட்டங்களிலே ஈடுபடுவது என்பது இன்றைக்கு நேற்றல்ல, பல காலமாக இடம்பெற்று வருகிறது. அங்கே திருச்சி சிறப்பு முகாமிலே இருக்கின்ற நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன? திருச்சி சிறப்பு முகாமில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் மற்றும் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். மேலும் நைஜீரியா போன்ற வெளிநாட்டினர் சிலர் இருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களை பொறுத்தளவில் இந்தியாவில் அகதிகளாக வந்தவர்கள் பலர் கைது செய்யப்பட்டு அந்த வழக்கிலே அவர்கள் பிணையிலே பின்னர் அவர்கள் இந்த சிறப்பு முகாமிலே அடைத்திருக்கிறார்கள். மொத்தமாக பார்க்கும்போது ஒரு 10 பேரை தவிர மற்ற எல்லோருமே இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். இந்த சிறப்பு முகாமிலே இருக்கக்கூடிய இந்திய அரசு, தமிழக அரசு தான் இந்த சிறப்பு முகாமிலே வைப்பதற்கு உத்தரவு போட்டிருக்கிறது சட்டத்தின் அடிப்படையில். ஆனால் தமிழக அரசால் அவர்களை வெளி முகாமிலே அவர்களுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு தங்குவதற்கு அனுமதிக்கலாம். அல்லது கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் உடனடியாக இலங்கைக்கு செல்ல தயாராக இருப்பவர்களை இலங்கைக்கு அனுப்பலாம். இப்ப இந்த உண்ணாவிரதத்தில் இருக்கக்கூடிய 3 பெண்களிலே சுகந்தினி அம்மா தன்னுடைய 2 மகன்களோடு இந்த ஒரு வழக்கிலே சேர்க்கப்பட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக அவர் சிறப்பு முகாமிலே இருக்கிறார். 3 ஆண்டுகளாக இந்த வழக்கிலே குற்ற அறிக்கை தாக்கல் செய்யவில்லை. நீதிமன்றம் 1 மாதத்தில் குற்ற அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டும் கூட ஒரே 1 மாதத்தில் இன்னைக்கு 3 மாதமாக
குற்ற அறிக்கையை தாக்கல் செய்யாமல் இருப்பதால் அந்த அம்மா தன்னுடைய மகனோடு சேர்ந்து இந்த உண்ணாவிரதத்திலே ஈடுபட்டு இருக்கிறார். பரிஸ்டா என்பவர் வந்து வெளிநாட்டு அவருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போவதற்கான விசா கிடைத்த போது அவரை வந்து இந்திய பாஸ்போர்ட் வைத்திருந்தார் என்று அவரை கைது செய்தார்கள். ஆனால் அவர் இந்திய பாஸ்போர்ட்டை வந்து எந்த ஒரு முறையாக எதுக்குமே அவர் பயன்படுத்தியதில்லை. இந்திய பாஸ்போர்ட்டை ஒரு ஏஜென்ட் அவருக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் இலங்கை பாஸ்போர்ட் மூலமாக வெளிநாட்டு செல்ல முயற்சி செய்த போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் கிட்டத்தட்ட 8 மாதங்களாக அவர் சிறப்பு முகாமிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல ஜான்சன் என்பவர் அவரும் இந்த வழக்கிலே ஜனனி என்பவரோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஜனனி யார் என்று பார்த்தீர்கள், 90 அவர்களுடைய தாய் தந்தையர் இந்தியாவிற்கு வந்த போது 94 இவர் வந்து தமிழ்நாட்டிலே இருக்கிற அகதி முகாமில் தான் பிறந்தார். இங்குதான் படித்தார், இங்குதான் பட்டப்படிப்பு படித்து விட்டு இங்கு வேலை கிடைக்கவில்லை என்று திரும்பவும் இலங்கைக்கு செல்கிறார். அங்கு வந்து அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டிலே இது போல கால் சென்டரிலே வேலை இருக்கிறது என்று சொல்லி சிலர் கூப்பிடுகிறார்கள். அப்படி வந்தவர் ஒரு 15 நாள் ஒரு ட்ரைனிங்க்கு போகிறார், அவ்வளவுதான். அந்த ட்ரைனிங் எடுத்த அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் சில குற்ற வழக்குகளிலே மோசடியிலே ஈடுபட்டார்கள் என்பதற்காக இந்த ட்ரைனிங் எடுக்க வந்தவரை கைது செய்து இந்த வழக்கிலே வந்து சேர்த்திருக்கிறார்கள். இவ்வாறான நிலைமைகளிலே இவர்களை நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், தமிழக அரசு நினைத்தால் தங்களுடைய உறவினர்களோடு வாழுவதற்கு அனுமதிக்கலாம். அதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஆட்சி மாறி இருக்கிறது. எவ்வாறான நிலைமைகள் காணப்படுகின்றன? இல்ல, நீங்க பார்த்தீர்கள் ஏனால் இந்த முகாம்ன்றதை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட 89 என்று நினைக்கிறேன், 89களில் இருந்து தொடர்ச்சியாக இந்த முகாம்கள் பல்வேறு இடங்களிலே இருந்து வந்திருக்கின்றன. முகாம்களிலே இருந்த பல விடுதலை செய்யப்பட்டு வெளி முகாம்களிலே இருக்கிறார்கள், அல்லது வெளிப்பதிவில தங்கி இருக்கிறார்கள். காலங்காலமாக ஒரு பீரியாடிக்கலாக விடுதலை செய்யப்பட்டுதான் இருக்கிறார்கள் முகாமில் இருப்பவர்கள். ஆனால் இப்பொழுது கடந்த பல ஆண்டுகளாக விடுதலை செய்வது என்பது குறைவான அளவிலே இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அது அரசுதான் காரணம். அரசு வந்து அதாவது வந்து ஒரு கடுமையான வழக்குல குற்றம் சாட்டி இருக்கிறார்கள், வெளியிலே போனால் இதே குற்றத்தை செய்வார்கள் என்று நினைத்து கூட அவர்கள் இதை பண்ணலாம். ஆனா இவர்கள் இதுல இப்ப முகாமிலே இருப்பவர்களில் கிட்டத்தட்ட 98% பேர் வந்து மிக மிக சாதாரண வழக்கு. எல்லாருமே என்னன்னா இங்கு வந்து தமிழ்நாட்டிலே அகதியா வந்தவர்கள், இங்கு வேலை கிடைக்கவில்லை, இல்ல இங்கு வாழ்வதற்கான ஒரு வசதி இல்லை, ஆகவே இங்கிருந்து வெளிநாட்டிற்கு போகலாம் என்பதற்காக இந்திய பாஸ்போர்ட் எடுத்தார்கள் அல்லது வேறு இது மாதிரியான குற்றச்சாட்டு தான். இவ்வாறான சூழ்நிலைகளிலே இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்ணாவிரத போராட்டத்திலே தொடர்ச்சியாக ஈடுபடுகிறவர்களுக்கு, அதாவது 7வது நாளாகவும் அதாவது போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு சாதகமாக அல்லது அவர்களுக்கு துணை நிற்கின்ற வகையிலே திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கின்ற எல்லோரும் தங்களுடைய பங்களிப்பை நல்க இருக்கிறார்கள். அவர்களும் உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபடுகிறார்கள் என்கிற செய்திகளையும் அறிய முடிகிறது. இந்த பின்னணியிலே இந்த போராட்டம் எத்தகைய விளைவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்தும்? அவர்களுடைய விடுதலை தொடர்பான சாதகமான சில ஏதுநிலைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல, கண்டிப்பாக. ஏனென்றால் இப்ப இந்த வழக்கு இதுல பாத்தீங்கன்னா சுதா என்ற பெண்மணி கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக அவர் உள்ளே இருக்கிறார். அவருடைய மகள் வந்து தூத்துக்குடியிலே ஒரு உறவினர் வீட்டிலே இருக்கிறார். அவர் 6 ஆண்டுகளாக இந்த முகாமிலே இருக்கிறார். அப்ப இவரை பார்க்கும்போது தமிழக அரசு அல்லது கியூ பிரிவு தொடர்ச்சியாக தங்களை உள்ளேவே வைத்து விடுமோ என்று எல்லோரும் பயப்படுகிறார்கள். இந்த போராட்டம் நடத்தினா மட்டும்தான் அரசின் காதுக்கு இந்த கருத்து போய் சேரும். கண்டிப்பாக வந்து இந்த போராட்டம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும், அவர்களுடைய விடுதலைக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நாங்க நம்புறோம்.
நிச்சயமாக அந்த மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. முக்கியமாக ஈழத்தமிழர்கள், ஈழத்தமிழ் ஏதிலிகள் தொடர்பான நிலைப்பாடுகளிலே தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற தமிழக வெற்றிக் கழகம், அதனுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய முதல்வருடைய அந்த செயற்பாடுகளை எவ்வாறாக இருக்கும் எதிர்காலத்திலே, எவ்வாறான முடிவுகளை எட்டப்படுவதற்கான அந்த முடிவுகள் எட்டப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது, எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இதற்கு முன்பு இருந்த திராவிட கட்சிகள், திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் ஈழத்தமிழர்களை உண்மையிலேயே ஒரு இன உணர்வோடு அவர்களை பார்த்தார்களா என்றால் இல்லை. கிட்டத்தட்ட 90லே வந்தவர்கள் எப்படி இருந்தார்களோ அந்த நிலையிலே தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வாகனங்கள் கூட, அசையும் சொத்துக்கள், குறிப்பாக வாகனங்கள் அல்லது அசையா சொத்துக்கள், நிலங்கள் எதுவுமே வாங்க முடியாது. எந்த தொழிலும் செய்ய முடியாது. அதிகபட்சம் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இப்ப வெளிநாட்டிற்கு போனவர்கள், ஐரோப்பிய எந்த நாடா இருந்தாலும் சரி, அந்த நாட்டிற்கு போனவர்கள் குடியுரிமை பெற்று அங்கு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக முடிகிறது. குடியுரிமை பெற்ற பின்பு அவர்கள் அந்த நாட்டின் எம்பிக்களாக முடிகிறது, அமைச்சர்களாக முடிகிறது, காவல்துறையிலே பணி செய்ய முடியும். ஆனா இங்கு அப்படி இல்லை. தமிழ்நாட்டுல தொப்புள் கொடி உறவுன்னு சொல்ற இந்த திராவிட கட்சிகள், திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், எப்படி நடத்தி இருக்குன்னா அவர்களை இன்னும் அகதிகளாகத்தான் நடத்துறதே ஒழிய யாருக்கும் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கல. அவங்க ஒரு சாதாரண ஒரு வார்டு மெம்பர் ஆக முடியாது, ஒரு அரசு பணிக்கு போக முடியாது, எந்த ஒரு தொழிலும் சுதந்திரமாக செய்ய முடியாது. ஒரு தொழில் அதிபரா இங்க யாராவது இருக்காங்களா? இல்ல, யாரும் வர முடியாது. இல்ல ஏதோ ஒரு அரசு பணியில இருக்காங்களா? பண்ண முடியாது. எல்லா விதமான அடிப்படை உரிமையிலும் இல்லாமல் கொடுக்கப்படாமல் 30 ஆண்டுகளாக தமிழகத்திலே வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் நம்ம என்ன கேட்கிறோம்னா, விஜய் தலைமையிலான அரசு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நம்ம நம்புறோம். ஒரு நம்பிக்கை தான். ஆனா அவர்கள் செய்வார்களா என்பது என்னை பொறுத்தளவுல இப்ப வர சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இப்ப உண்ணாவிரதம் இருந்து கிட்டத்தட்ட இன்னையோட 7 நாள் அரசுக்கு தொடர்ச்சியாக மனுக்களை அனுப்பும். ஆனா எந்த ஒரு நகர்வும் அரசு அவர்களுக்கு சாதகமாக, ஏன்னா இது சாதாரண விஷயம். அவர்கள் மிக கொடூரமான வழக்குல சிக்கல. எல்லாமே ஒரு ஓவர் ஸ்டே. ஒரு பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் இல்லாம இங்க தங்கி இருக்கிறது, அல்லது ஒரு பாஸ்போர்ட்டை எடுத்தது, அதற்கு என்ன குற்றமோ அதை தண்டனை கொடுங்க. ஆனா அதற்காக கொண்டு போய் நீங்க தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு முகாம்ல தொடர்ச்சியாக அடைத்து வைப்பது என்பது ஒரு யாருக்குமே இல்லை. நீங்க வெளிநாட்டினர் பல்வேறு போதைப் பொருள் கடத்தக்கூடியவர்களை கூட இந்த முகாம்களிலே அடைக்கவில்லை. நீங்க அதை பார்க்கணும். வெளிநாட்டை சேர்ந்த பல பேர் இந்தியாவிற்குள் கள்ள நோட்டு வியாபாரம் செய்கிறார்கள், போதைப் பொருள் வியாபாரம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களே இந்த சிறப்பு முகாமில் அடைக்கவில்லை. ஆனால் ஈழத்தமிழர்களை மட்டும் இது போல அடைப்பது எந்த வகையில் நியாயம்? அதுவும் நீங்க எல்லாம் விஜிதான் ஒரு பெண்மணி மருத்துவ சிகிச்சைக்காக வந்தவரு. மருத்துவ சிகிச்சைக்காக 2013ல வந்துறாரு. காவல் நிலையத்துல பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ராமேஸ்வரத்துல போய் கடலை நோக்கி பார்த்தாரு. அப்ப கடல் வழியா தப்பிச்சு போக முயற்சி பண்ணார். கடலை நோக்கி பாக்குறது ஒரு குற்றமா? அப்படித்தான் எஃப்ஐஆர்ல இருக்கு. நான் எஃப்ஐஆர் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி ஒரு வழக்க போட்டிருக்காங்க. அப்ப இது மாதிரியான காவல்துறை, இது மாதிரியான அரசு இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்ப இந்த அரசு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் அது நம்பிக்கையா அது உண்மையிலே அவர்கள் செய்வார்களா செய்ய மாட்டார்களா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இந்த உண்ணாவிரதத்துல கிட்டத்தட்ட 7 நாள் உண்ணாவிரதம் இருக்காங்க. அரசு அதிகாரிகளோ சரி, இல்ல அமைச்சர்களோ சரி, முதலமைச்சரோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இதுவரை. இது ஒரு சாதாரண விஷயம். அவர்களை இலங்கைக்கு அனுப்ப வேண்டியவர்களை அனுப்பலாம். வழக்குகளை வாபஸ் வாங்குவதற்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கு. எந்த வழக்கையும்
எந்த வழக்கையும் வந்து வாபஸ் வாங்குறதுக்கு அதிகாரம் இருக்கு. 7 ஆண்டுக்கு கீழே உள்ள வழக்குகளை, சாதாரண வழக்குகளை வாபஸ் வாங்கிட்டு அனுப்பலாம். இதெல்லாம் அந்த கேட்டகிரியில வரக்கூடிய வழக்குகள். வாபஸ் வாங்கிட்டு அனுப்ப முடியும் தமிழக அரசு. இல்ல இருந்த காலத்தை தண்டனை காலமா கழித்து விடுதலை செய்யலாம். இல்ல இலங்கைக்கு வழக்கு முடித்தவர்கள் கூட ரொம்ப பேர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அவங்களையெல்லாம் அனுப்பலாம். எதுவுமே அனுப்பாம அவர்களை வந்து இங்கு வைத்திருந்து, அதுவும் வந்து ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. 5000 ரூபாய வச்சுக்கிட்டு என்ன சமைச்சு சாப்பாடு, துணி, மணி, சோப்பு எல்லாம் இது எல்லாமே எல்லா செலவுகளும் எப்படி 5000 ரூபாய்க்குள்ள இந்த இந்த பணத்தை வச்சு செய்ய முடியும், பண்ண முடியும். ஆனா அவ்வளவு சிக்கல்லையும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு நினைத்தால் இதை செய்ய முடியும். விஜய் அரசு செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம், அவ்வளவுதான். செய்யணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். இதற்கு முந்தைய அரசுகள் செய்யவில்லை என்று நம்ம குற்றம் சாட்டுகிறோம். இந்த அரசு செய்யும் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக அவர்களுடைய கோரிக்கையை இந்த அரசு, விஜய் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நாம கோரிக்கையா வைக்கிறோம். அதற்காகத்தான் நம்ம வந்து விஜய் அரசிற்கு, தமிழக அரசிற்கு தொடர்ச்சியாக கடிதங்கள் அனுப்பி கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக காத்திரமான பல்வேறு கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கேட்கிற போது கொஞ்சம் சஞ்சலமாகவும் இருக்கிறது, பயமாகவும் இருக்குது. ஏனென்றால் ஒரு சுற்றுலா வீசாவிலே அல்லது ஒரு மருத்துவ வீசாவிலே அங்கே சட்டப்படி வருகை தந்து கடலை பார்த்தார் என்பதற்காக கைது செய்யப்படுவது என்பது, நாளைக்கு நாங்களும் அவ்வாறு ஒரு சந்தர்ப்பத்தில் வருகிற போது ஒரு சுற்றுலா நோக்கத்தோடு கடலை பார்க்கிற போது கைது செய்யப்பட்டால் வாழ்க்கை அழிந்துவிடும் என்கிற ஒரு நிலைமைக்குத்தான் தள்ளிவிடும் அந்த சந்தர்ப்பம் என்பதை இந்த இடத்துல நினைவு கூற வேண்டி இருக்கிறது. அது மட்டுமன்றே மிக முக்கியமாக எங்களுடைய ஈழத்தமிழ் அரசியல் தலைவர்கள் அன்றைய நாட்களிலே தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அங்கே பல தலைவர்களை சந்தித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக முதல்வரையும் சந்தித்திருக்கிறார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்கள் ஈழத்தமிழர்கள் விவகாரம் தொடர்பாக உரையாடல்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்கிற அந்த செய்திகளையும் அறிய முடிகிறது. இந்த பின்னணியிலே மிக முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த திருச்சி மத்திய சிறையிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்பு முகாம்கள், அது மட்டுமன்றி தமிழகம் எங்கும் சில இடங்களிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு முகாம்களிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற ஈழத்தமிழர்கள் விவகாரம் தொடர்பாக அதிகமான கவனக்குவிப்புகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்கிறது. ஏனென்றால் அங்கே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று விசாரணைகளின்றி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த கோப்புகள் எடுத்துச் செல்லப்படாமல் இவ்வாறெல்லாம் காலத்தை கழிக்கிற போது அது அவர்களுக்கு உளவியல் ரீதியான சிக்கல்களையும் ஏற்படுத்திவிடும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆகவே குறித்த விடயம் தொடர்பாக எல்லோரும் இணைந்துதான் செயற்பட வேண்டி இருக்கிறது. இங்கிருந்தும் அங்கிருந்தும் உங்களை போன்றவர்கள் கொடுக்கின்ற அந்த ஒத்துழைப்பும் ஆதரவும் என்பது மிகப்பெரியது. அதற்கு இன்றைக்கும் ஈழத்தமிழ் மக்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த விடயத்தையும் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு மிக்க நன்றி. நீங்கள் தற்பொழுது திருச்சி சிறப்பு முகாமிற்கு அங்கே மக்களை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறீர்கள். அந்த தருணத்திலும் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி.